நம்ம ஊர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் உங்க உடம்புக்கும் ஒரு சூப்பரான கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் கிடையாதுங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க செதுக்கி வச்ச ஒரு வேற லெவல் சயின்ஸ் தான் சொல்லணும். சிதம்பரம் நடராஜ சன்னதிக்கு மேல இருக்கிற தங்க கூரையை கவனிச்சு பார்த்துட்டீங்களா? அங்க சரியா 21,600 பொன் தகடுகள் இருக்கும். ஒரு நார்மலான மனுஷன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற மூச்சு காற்றோட கணக்கு தான் இந்த 21,600. யோசிச்சு பாருங்க, மூச்சை கணக்கு பண்ணி கூரைங்க போட்டிருக்காங்க. சரி, அந்த 21,600 தகடையும் எப்படி ஃபிட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? சரியா 72,000 தங்க ஆணைகளை வச்சு. சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல ஓடுற முக்கிய நாடி நரம்புகளோட எண்ணிக்கையும் சரியா 72,000 தானா. அப்படியே நம்மளோட நரம்பு மண்டலத்தையே ஆணியா அடிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்கிற மாதிரியே கோவிலுக்கும் சரியா 9 வாசல்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் விட ஒரு அல்டிமேட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல லெஃப்ட் சைட்ல இருக்கிற மாதிரியே சிதம்பரத்துல கருவறையும் கொஞ்சம் லெஃப்ட் சைடு சாய்வா தான் அமைக்கப்பட்டிருக்கு. பொதுவா சிவன் கோயில் அப்படின்னாலே லிங்க ரூபத்துல தான் சிவனை பார்ப்போம். ஆனா சிதம்பரத்துல நடராஜ சன்னதி பக்கத்துல ஒரு கருப்பு திரைக்கும் பூஜை நேரத்துல அந்த திரையை விளக்கும் போது உள்ள எந்த சிலையோ லிங்கமோ இருக்கவே இருக்காது. வெறும் தங்க வில்வைகளை மாலை மட்டும்தான் காத்துல தொங்கும். அதாவது அங்க வெற்றிடம் மட்டும்தான் இருக்கும். அப்ப ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டா அதுதான் ரகசியம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல சிதம்பரம் ஆகாய ஸ்தலம். கடவுள் உருவமா மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு வெற்றிடமா உணர்வா பரவி இருக்காருன்னு உணர்த்ததுதான் இந்த ரகசியம். இதைத்தான் நம்ம ஆளுங்க சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே வேத மந்திர ஃபாலோ பண்ணிக்கோங்க.